ஏய் நல்லா இருக்கியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோஸ் அப்படின்றவங்க நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து இந்த பாட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பாட்டு வந்து ரியாக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து தளபதியை பற்றிய பாட்டு தான். அந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஜனநாயகன் படம் வருது இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜனநாயகன் தான் வந்து நம்ம தளபதியோட கடைசி படம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் படங்கள் நடிக்க போகிறதில்ல, தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டாரு. பட் அதை யாராலையும் இன்னும் ஏற்றுக்க முடியல. அண்ட் ஆடியன்ஸுமே வந்து என்னோட போல்லையுமே சரி, இல்லை என்னோட நம்மளோட சேனலில் உள்ள அந்த போஸ்ட்லேயுமே சரி, நான் அதை அவரோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணேன். இல்லை அவர் அப்படி அவங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு என்கிட்டே வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் ஏற்றுக்க முடியாது. என்னைய மாதிரியே என்னாலையும் ஏற்றுக்க முடியல. உண்மைதான். என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இன்னுமே வந்து லியோ 2, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வர்சஸ் ஓஜி, அதுக்கப்புறம் இப்போ மாஸ்டர் 2க்கு வேறு ஐடியா இருக்குது அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காரு நம்ம லோக்கினா. இது எப்போ வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு எதுவுமே தெரியாது, அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோதான். அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்காக இல்லை, பேசி மன வருத்தத்துக்கு உண்டாக போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இவங்க வந்து ஒரு பாட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிள்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க வந்து இதே மாதிரி ஒரு 6 பாட்டு, அதாவது ஒரு ஆல்பம் எப்படி இருக்கும், ஒரு 6 பாட்டு இருக்கும்ல, ஸோ அந்த 6 பாட்டையுமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு இந்த கொடி பறக்கும் அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டை தான் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ வாங்க அந்த பாட்டு தான் ரியாக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னும் 5 பாட்டு வந்து வரப்போகுது. உங்களுக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பாட்டை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அவங்கள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களோட லோகோ. நான் இப்போ பிக்சராக போட்டுறேன். அதுக்கப்புறம் வாங்க இந்த பாட்டு பார்ப்போம். 3, 2, 1 கோ. எடுத்தோன்னே வா, இந்த ஸ்டார்டிங்கா ஜனநாயகன் கொடி பறக்குது ட்ராக் 1. இன்னும் 5 ட்ராக் இருக்கு. ஃப்ரம் த சிங்கர் ஆஃப் போக்கிரி பொங்கல். ஓ நல்லா இருக்கு. கடைசியில் சொல்கிறோம். நைஸ். Music and lyrics Manigandan. Singer Naveen Madhav. Music arrangements by Ram. Mixing Tibi. Lyrics நல்லா இருக்கு. ஏத்தம் இறக்கம் எப்போதும் இருக்கும், நிரந்தரம் எதுவும் இல்லை. காசு பணம் கையில் இருந்தா தான் மதிப்பா, சொந்தம் பந்தம்லாம் ஆஸ்கார் நடிப்பா. பிரிச்சு பார்க்கும் கூட்டத்தை நீயும் ஜெயிச்சு காட்டிடணும். உன்னால் முடியாது ஏது இங்க இல்ல நண்பா, இறங்கி கால வச்சா போதும் போல தெம்பா. காட்டின பணி போல ஒருங்கிடுவேன், வேஷம் போட்டாக்கா புலியாக உரிமை. நைஸ். லிரிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Hey, நல்லா இருக்கியா? Power in his hands, got the bull hitting his palm, yeah. Leader of the masses, bringing fire with discount, let's go.
சூப்பர், உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உலகம் துணையாக இருக்க படையே வந்தாலும் கவலை இல்ல. உசுர கொடுக்க கொடி பேர் கிடக்க பாக்க தவறாது நேர்ம வெல்ல. ஊரு உலகம் துணையாக இருப்போம் படையே வந்தாலும் கவலை இல்ல. உசுர கொடுக்க கொடி பேர் கிடக்கும் கொடிய நட்டுங்க நெஞ்சு. எஸ், நைஸ் நைஸ், சாம நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீரியஸ்லி நல்லா இருக்கு. ஏய், நல்லா இருக்கு. நைஸ், நைஸ் ஒர்க். ஜனநாயகன் அண்ட் டீம், ஆல் தளபதி விஜய், ஹெச் வினோத் அண்ட் அனிருத் ஃபேன்ஸ். ஓகே, ட்ரிபியூட் டூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 இல்லை ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்கான லிரிக்ஸ் வந்து எங்கேயுமே சிங்க் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சீரியஸ்லி அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக 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 அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் வர 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 அந்த பாட்டோட அந்த டோனே வந்து மாறிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த அடியும் உதயம் கலந்து வச்சு அப்படின்ற வரும்போதே தெரிச்சிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அதான் அந்த ஃபஸ்ட்டு 40 செகண்ட்ஸ் எங்கே போகுது, என்ன லிரிக்ஸ் எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இது என்டையர் சாங்காக கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் செம்ம ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த பழைய ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன். அதுவே எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொண்டு வந்துருச்சு. அண்ட் இந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து உள்ள 5 பாட்டும் கன்ஃபார்மாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த பாட்டு வந்து 3 எவ்வளோ நாளாச்சு? ஓகே, தெரியலையே. ஜூன் 1 இந்த பாட்டை வந்து விட்டுருக்காங்க. இன்றைக்கி 4 ஓகே, அவங்க அப்போவே அனுப்பிச்சிருக்காங்க, நான் தான் பார்க்காம விட்டேன். அண்ட் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இவங்களோட சேனல் வந்து ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோ, அதை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.